ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 11 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி வந்து அவங்கள உள்ள கூட சொல்றாங்களா. அப்புறம் வீட்டில் எல்லாருமா சேர்ந்து அவங்க சித்தியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து சரி எல்லாரும் உள்ள வாங்க, நீங்க எப்போ வேணாலும் உங்க பொண்ணு வந்து பார்க்கலான்னு. அப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் அபி வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க. எல்லாருமா சாமி கும்பிட்டுட்டு பெரியவங்க காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகு அவங்க பாலும் பழமும் ஊட்ட சொல்றாங்க. அப்போ வந்து அபியும் ராகவும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிறாங்க. இப்போ அபியோட ஃபேமிலியில இருக்கிறவங்கலாம் இந்த மாரி அனுவோட கையில வந்து அபியோட கைய குடுத்து, அவங்க அப்பா நீங்க 2 பேரும் குடும்பத்தோட மானத்தெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு, இவங்கலாம் கிளம்பி இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்டின்னா, அனு வந்து நைட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்ப அபிய வந்து அனு வந்து ரெடி பண்றாங்க. அப்போ உடனே கேட்குறாங்க, இந்த மாரி அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடியிற வரைக்கும் எனக்கு உயிரே இருக்காதுடி அப்படின்னு. அப்போ உடனே அபி சொல்றாங்க, ஆமாக்கா. ஆனா அப்போ வந்து இந்த மாரி இந்த பாஸ் தான் வந்து எனக்கு வந்து அந்த டாக்டர்ட்ட அனுப்பி விட்டாரு. அந்த விஷயத்துல அவருக்கு நான் வந்து நன்றி கடன் பட்டுருக்கேனா அப்படின்னோடனே, சரி விடுனோனே அவர் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான்க்கா சேர்த்து விட்டுருக்கிறாரு. அதனால நல்லபடியா அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிரும்னு சொல்லி அக்காவும் தங்கச்சியுமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி அனு வந்து லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். நீ இந்த மாரி இருக்கணும்னு சொல்லிட்டு அபிக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இங்க இவங்க வீட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபியோட அம்மா, அப்பா, அத்தை இவங்க 3 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து நம்ம என்னமோ நினைச்சோம், கல்யாணம் விக்னேஷ் தம்பி கூட நடக்கும்னு நினைச்சோம். ஆனா இந்த மாரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ஏன் அபி அன்னைக்கு நைட் அங்க போனா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அத்தை வந்து அபி சொன்ன உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த முரளி பையன் தான் வந்திருக்கான். வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் அடிச்சிருக்கான்னு விஷயத்தெல்லாம் சொன்னோனே, இவ்வளோ நடந்திருக்குது. இவன் ஏன் நம்மகிட்ட சொல்லவே இல்லைன்னொன்னே, அவர் நம்ம குடும்பத்துக்கு நெறைய உதவி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி கூட அவ போயிருக்கலாம்ல அப்படின்னு அபியோட அப்பா சொல்றாரு. அப்ப அவங்க அத்தை சொல்றாங்க, அவளும் இப்படிதான்ப்பா சொன்னா அப்படின்னு. இங்க என்ன ஆகுதுன்னா, ராகவ் தனியா நின்னு அந்த முரளி வந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி, இப்பவுமே இத வந்து பத்தி அபிகிட்ட கேட்டு அவ கழுத்த பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்புறமா இல்ல இல்ல இப்பவுமே அவள வந்து அனுப்பக்கூடாது. 8 மாசம் அமைதியா இருக்கணும். அக்காவுக்கு குழந்தை பிறக்கட்டும். அக்கா வந்து சந்தோஷமா இருக்கட்டும். இல்லாட்டி இவ இங்கிருந்து போய் அவன் கூட ஓடி போயிட்டான்னா என்ன பண்றது? அதனால 8 மாசம் அவ நம்ம கண்ணு காண்கிப்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு ராகவ் முடிவு பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, ரூம்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் போய் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அப்புறமா அபி என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அபி வேற கத்துறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, "நீ இங்க பாரு ரொம்ப நல்லவ மாரி பேசாத. 8 மாசம் தான். அதுவரைக்கும் தான் நீ என் கண்ணுக்குள்ளே இருக்க. நான் வந்து உன்ன முன்னாடி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் பாருன்னோனே, ஏன் அது என்ன 8 மாசம்? 8 மாசத்துக்கு அப்புறம் என்னவா?" அப்படி சொல்லிட்டு அனு வந்து சரி அபி வந்து கேட்குறாங்க. உடனே ராகவ் போடி அப்படி சொல்லிட்டு அப்படி கோவத்துல என்ன பண்ணன்னு தெரியாம அப்படி போறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்